ஸ்க்ரீன். வந்தீங்களா சார்? நான் மிச்ச நேரமா இருக்கிறேன். உன்னோட 5:35 தான் ஜெயமான சொல்லிதான். ஓ 5:35 அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு 5:35 போட்டேன். ஆ 5:35 போட்டா வந்துக்கோங்க. வெயிட் பண்ண ஓ ஓ தேவையில்லை. 5:30 வந்தீங்களா சார்? கடைசி என்ன பாத்தீங்க? கடைசியாக நாங்க பார்த்தது அந்த ஓ அந்த எத்தனை செகண்ட்கள் நிப்பாட்டுறது கடைசிக்கு முடியுது. 6 இடங்கள் 6 9. அதுல தலைப்பு என்ன மெயினா? பெரிய தலைப்பு என்ன? நீட்டுதல் தொடர்பான விஷயங்களை பார்த்து கொண்டீங்க அப்படியா? சரியா? நீட்டுதல் தொடர்பான விஷயங்கள். இப்ப நீட்டுதல் என்ன சொல்ல ஆரம்பில? அதனுடைய அடையாளம். ஆ, நீட்டுதலுக்கு என்ன ஹலோ. சொல்ல ஆரம்பில? நீட்டுதல் மத்து. வெரி குட். மத்து. வெரி குட். மத்து எத்தனை வகைப்படும்? மத்து 6 வகை. 6 வகையா? மத்து 9 9. சாரி ஆஹா. நஸ்ரத் பிள்ளையா? ம். ரைட், சாரி. மத்து 2 வகை. 2 வகை எதெல்லாம்? ஓ மத்து 2 வகை. சரியா? எதெல்லாம்? அது உம், பத்தக மத்து, கசர மத்து, லம்ம மத்து. சரி. இவ்வளவு மத்தது வகைக்கா? அலீஃப், பத்தஹ அலீஃப். மத்து, கஸ்ர் மத்து, இவ்வளவு வகைக்கா? 2 வகை சொன்னீங்க. இப்ப ரெண்டு 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 அலீஃப் சேர்த்தா இல்ல, போதும். அலீஃப் இல்ல. ஓ, அது அது பத்த பத்தக மத்து, கசர மத்து, லம்ம மத்து, மத்த அலீஃப் சுக்குன் செய்யப்பட்ட வாவ், சுக்குன் செய்யப்பட்ட யா. இப்ப மொத்தம் 6 அப்படியா? 6 சொல்லிருக்கீங்க. ரெண்டு தான் சொல்லணும். ஆ, எத்தனை வகை? ரைட். 2 வகை தானே? 2 வகை. அப்ப ரெண்டே சொல்லுங்களேன். அவ்வளவுதானே? அட குறி மத்தியினுடைய அடையாளங்களை தானே சொல்லணும். இப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன் பாத்தீங்களா? கேள்வியும் அவளுக்கு நீ கேட்கல. இப்ப என்ன கேள்வி கேட்டப்ப மத்தியினுடைய அடையாளங்கள். பாத்தீங்களா? என்ன கேள்வி கேட்டேன் பாப்பேன். மத்து மத்து எத்தனை வகைன்னு கேட்டீங்க? 2 வகை. அது சொல்லிட்டீங்க. அது பூரா என்ன கேள்வி கேட்டேன் நான்? அது கூட மத்து. உம் அதுல எழுத்துக்கள் உண்டு, மற்றது அதுடைய இந்த குறியீடுகள் 2. என்னது மத்தினுடைய வகைகள்? என்ன ரெண்டு அது? குறியீடுகள். மத்தினுடைய வகைகள் தான் 2. என்ன வகை? என்ன 2? சாபாஸ். மத்துடைய வகைகள் 2. மத்திட வகைகள் தான் 2. அடையாளம். ஆ அப்ப அடையாளம் இந்த வேற, வகைகள் வேற அசரத். பாத்தீங்களா? பாத்தீங்களா? அதையும் திருப்பி கேட்டா கேட்குறீங்க. நம்ம திருப்பி என்ன டவுட்? மத்திட அதுதான் 2 எனக்கு வகைகளும் என்ன? அதான் கேள்வி. அடுத்த கேள்வி. பத்தக மத்து, கசர மத்து, லம்மு மத்து உண்டு. மத்தது சுகுன் அலீப், சுகுன் செய்யப்பட்ட வாவ், சுகுன் செய்யப்பட்ட யா. இப்ப நீங்க மொத்தம் 6 சொல்லிங்க. மத்திட இல்லையா வகைகள் சார்? எத்தனை? 2. 2. அப்ப 2 தானே சொல்லணும். 1 2 அவெல்லாம் சொல்லணும். அப்படித்தானே? இப்ப நீங்க 6 சொல்லி ஓ 2. கொடுத்து வரிசைக்கு. ஓ நிறைய அடையாளங்கள் உண்டு, குறியீடுகள் உண்டு. வெரி குட். வெரி குட். அடையாளங்கள் உண்டு, குறியீடுகள் உண்டு. அப்படியா? ஓ அடையாளங்கள்டா என்ன? அடையாளம் குறியீடுகள்டா ஒரு என்ன? வகை, குறியீடு ஒரு வகை. ஒரு வகை. அடையாளங்கள்டா என்ன? அடையாளங்கள்ன்றது குறியீடுகளா என்ன? பத்தக மத்து, கசர மத்து, லம்ம மத்து, அதெல்லாம் அடையாளங்கள். அடையாளம். அப்ப குறியீடுகள். ஆம், குறி குறியீடுகள், சாரி, குறியீடுகள். அப்ப அடையாளங்கள். அலிஃப்ல இருந்து யா வரையும் அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் அடையாளங்கள். அப்படியா? எழுத்துக்கள். எழுத்துக்களா? எழுத்துக்கள். அப்ப அடையாளங்கள் இப்ப இது என்ன பெரிய பிரச்சனை? இப்ப அடையாளங்கள் சொல்றீங்க, எழுத்துக்கள் சொல்றீங்க, குறியீடுகள் சொல்லி இப்ப 3 சொல்லியே. மத்து. எத்தனை நான் போன கிளாஸ்ல டென்ஷன் ஆகாம கேட்கிற கேள்விக்கு மிச்சம் சிம்பிளா உடைய சொல்லி பழகுங்கன்னு சொல்லி சென்ற போன கிளாஸ்ல இன்னும் சரியா வரல. மதுர வகை எழுத்தின 2. 2.
இதெல்லாம் ஒரு செகண்ட். மத்துடைய வகைகள் இரண்டு. அஹ், ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள் ரெண்டு. ஒன்று ஆஹ், பத்- பத்தாம் மத்து கசர் மத்து லம்ம மத்து அதொன்று. சுக்குன் செய்யப்ப அலீப் சுக்குன் செய்யப்பட்ட யா சுக்குன் செய்யப்பட்ட வாவ் அது ஒன்று ரெண்டு. அது ஒன்றுன்னு இல்லையா மட்டும் ஹசரத்? சொல்றீங்களே இப்ப. இப்போ ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்றீங்க, ஃபத்தஹ் மத்து கஸ்ர் மத்து லம்பது. ஃபத்தஹ் மத்து உண்டு, கஸ்ர் மத்து உண்டு, லவ் மத்து உண்டு, மூணே சொல்றீங்க இப்ப. இப்ப நீங்க மதுர வகைகள் ரெண்டுன்னு அது சொன்னா மூன்றும் தானே தேங்காய்ன்னு சொல்றது உண்டு. உண்டு, மாங்கான்னு சொல்றது உண்டு. அப்ப ரெண்டு எவ்வளவு சொல்லணும்? நீ தேங்காய், மாங்காய், அது உடம்பலம், காய், அந்த காய், இந்த காய் எக்கச்சக்கமா சொல்லி போட்டு எல்லாம் உண்டு அப்படி சொல்லல. அது பிள்ளை விளங்குதா? இது மூன்றும் தானே உண்டு ஹசரத். அது மூணு தான் உண்டுங்கிறது அது 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 போறவர் அது வேற விஷயம். முதலாவது மத்திட வகைகள் எத்தனை? என்ன ரெண்டு அப்படித்தானே? ரெண்டு தானே? ரெண்டு. ஓ, அப்ப ரெண்டு தான் விட வரணும். ஓ, ஒன்று ரெண்டு. தேங்காய், ரெண்டு மாங்காய், அவெல்லாம் விட அப்படிதான் விட வரணும். அப்பதான் உங்களுக்கு அந்த விஷயம் ஒழுங்கா தெளிவா ஞாபகத்தில் இருக்கும். எல்லாம் எல்லாமே ஒன்றோட ஒன்று குழம்பி 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 இப்ப சொன்ன மாதிரி தான் நீங்க விடையலாம். குறிகள் குறியீடுகள் ஒன்று சொன்னீங்க, அடையாளங்கள் ஒன்று சொன்னீங்க, திருப்பி எழுத்துக்கள் என்று வேற ஒன்று சொல்றீங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிக்குது. அது மிக்ஸ் ஆகி வரப்படாது, அது பிள்ளது. அதான் கேட்கிறேன், அந்த ரெண்டையும் தெளிவா சொல்லுங்க. இதான் முதலாவது இது, ரெண்டாவது இது. முதலாவது அடையாளங்கள், இரண்டாவது எழுத்துக்கள். அவ்வளவுதான். அதான் விஷயம். இப்ப கிளியர். முதலாவது அடையாளங்கள், இரண்டாவது ஆ? எழுத்துக்கள். இப்ப கேள்வி, அடுத்த கேள்வி, அடையாளங்களுக்கும் எழுத்துக்களுக்கும் இரண்டாவது உள்ள எழுத்துக்கள். வேறுபாடு, வித்தியாசம் என்ன? ம். அடையாளங்களுக்கும் எழுத்துக்களுக்கும் இடையில் உள்ள அடையாளங்கள் அடை ம், ம். சொல்லுங்க. அடையாளங்கள் எழுத்துக்களுக்கு ம், வச்சு மேல கீழே வச்சு ஓதுறது. அடையாளங்கள் எழுத்துக்களுக்கு ஹஸ்ரத் பிள்ளையா நீங்க கூடுதலாக நீட்டி ஓதுற இடம். சொல்லி முடிய பார்ப்போம். அடையாளங்களுக்கும் எழுத்துக்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு பார்ப்போமா? நீங்களா யோசிச்சு சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு விஷயம் படும், இல்லாட்டி படாது. ம். வந்துருச்சு ஹஸ்ரத். என்ன அப்படித்தான்? நீங்க சொல்லணும். மறந்துருச்சு மத்தியினுடைய மொத்தம். எழுத்துக்கும் மத்தியினுடைய அடையாளத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மத்தியன்னு செல்லாட்டியும் சும்மா எழுத்துக்களுக்கும் அடையாளங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கு எழுத்துக்களுக்கு இந்த அடையாளங்கள் வைக்கப்பட்டிருக்காது. அது அப்படி எழுத்துக்களுக்கு வித்தியாசம் அடையாளம் சொல்றேன் சரி அதான் வைக்கப்பட்டிருக்க சரி. எனக்கு விளங்குது இல்லைன்னு சொல்லி இன்னும் குழப்பத்துல ஐயா பண்ண விட விட வரல. போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டா? சரி ஜாஸ்ரன். அசரத் சரி மறந்துருச்சு அசரத். சரி, எழுத்துக்கள்னா என்னன்னு தெரிஞ்சா பைக்கா? பாப்போம். இதுக்கு மட்டும் சொல்லுங்க சாஸ்திரம் ஞாபகம் வச்சுக்கொள்றேன் நல்லா.
அதான் எழுத்துக்கள்னா என்ன ஞாபகம் வைக்குதா? எழுத்துக்கள். எழுத்துக்கள்ன்றது அலிஃப்ல இருந்து யா வரையும் உள்ள எழுத்துக்கள். வெரி குட். அப்ப சரி. அவ்வளவுதான். ஓ அதான் ஓ விஷயம். அடுத்தது. அதுதான் எழுதி அடையாளங்கன்றது பத்தக மத்து கசர மத்து லம்ம மத்து அப்படி அடையாளம் ஆ வைத்து ஓதுறது. இந்த வருது விட. இந்த வருது. அப்ப அடையாளங்களுக்கும் எழுத்துக்களுக்கும் வித்தியாசம் என்ன? அடுத்த கேள்வி. ம், ம். வித்தியாசம் எழுத்துக்களுக்கு அடையாளங்கள் இருக்காத எழுத்துக்கள் அடையாளம் வைத்து ஓதுறது. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல வாரது சரி. ஆ ம், ம். உள்ள மற்றபடி அந்த எழுத்துக்களை வைத்து ஓதுறது. அஹ், வைக்காம ஓதுறது. வைக்காம ஓதே இல்லாதே சாரி. சொல்லுங்க சரத். எழுத்துக்கள் கிளி தானே. அதுல பிரச்சனை இல்லை. ஓ ஆ, பிரச்சனை எங்க இருக்குது? அடையாளங்கள் என்னென்றால் அந்த எழுத்துக்களுக்கு வைக்கப்படக்கூடிய குறியீடுகள், ஓ அதான் அடையாளங்கள் சொல்றது. அவ்வளவுதான், சிம்பிள். குறியீடுகள். ஆ எழுத்துக்களுக்கு மேலுக்கு அதைத்தான் கீழே நான் அதுக்கு எழுத்துக்களுக்கு வைக்கக்கூடிய பத்தக பத்தக மத்த கசன மத்தல் அம்ம மத்துன்னு அதை மாத்தி சொல்லிக்கிறேன். மாத்தி 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 சொல்லிக் கொண்டீங்க. அதை நான் கேட்டேன். நீ சொல்ல வர கான்செப்ட் சரி. உள்ளதான் பிரச்சனை இருக்குது. திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க, சரியா சொல்லுங்கன்னு சொல்லி திருப்பி திருப்பி கேட்ட காரணம் அதான். நீங்க சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. சரி, மத்தியினுடைய ஒரு செகண்ட் நீட்ட வேண்டிய இடங்கள் பாத்துக்கிறேன் அப்படியா? ஓ ஆ ஒரு செகண்ட் நீட்ட வேண்டிய இடங்கள் பாத்திக்கிறோம். எத்தனை இருக்குது? 9 இடங்கள். ஓ 9 இருக்குது. 9 இடங்கள். ஆ ஓ சொல்லுங்க பாப்போம். அடுத்து 9 இடங்கள்லயுமா பத்தக மத்து கசர மத்து அம்ம மத்து வாரது மத்தது. ஆஹ் வசனத்தின் இறுதியில பத்தக மத்து கசர மத்துகள் வந்து ஒரு ஒரு செகண்ட் நீட்ட வேண்டும். இல்ல, அடுத்தது இந்த மூன்று. முதலாவது சொன்னது ஹலோ. சரி. அதுக்கு புற சொன்னதெல்லாம் பிள்ளை. இதுல எந்த மூன்றுல எது வந்தாலும் ஒரு செகண்ட் அது நிறுத்தி ஓத சரி. வேண்டாது. நிறுத்தி வருதா நீட்டி வருதா? ஒரு எது வந்தாலும் ஒரு செகண்ட். நீட்டி ஓதுறது. அது சரி. மூணு அது மட்டும்தான் சரி. ம். அப்படி ஒரு செகண்ட் நீட்டி ஓதுற அலிஃப் வந்தா ஒரு செகண்ட் நீட்டுறது தானே. பத்தகத்தைன் வந்தா ஒரு செகண்ட் நீட்ட வேண்டும். பத்தகத்தைன் வந்தாலும் நீட்டுறது. பத்தகத்தைன் கசரத்தைன் பிள்ளையே, அம்மத்தைன் வந்தா நீட்ட வேண்டும். பிள்ளையே. பத்தகத்தைன் பத்த அம்ம நிறுத்தி ஓதுறது பத்தகத்தையும் தானே. கசரத்தையும் மூன்று இல்லாம செகண்ட். நீட்டுறது பிள்ளையே இது. நான் போன கிளாஸ்ல உதாரணம் அந்த போட்டு அதுல காட்டினேன். எந்த எழுத்து வந்தாலும். உதாரணத்துக்கு பா என்ற ஓ ஒரு எழுத்து எடுத்தா அதுல எந்த எழுத்து. அந்த பாக்கு மேல ஃபத்தஹத்துன்னு வச்சா ம் நீட்டி ஓது நம்ம பிழை இது. இல்ல இல்ல. ஓ ஓ ஒரு செகண்ட் நிறுத்தி ஓதுறேன். அலிஃப் வந்தா ஒரு செகண்ட் நீட்டி ஓதுறது. அடுத்து வசனத்தில் இறுதியில் இந்த அந்த எழுத்துக்கள் வந்தா நீங்க நீட்டுன்னு சொல்லி தந்தீங்க தானே. விட விட பத்தக மத்த கசர மத்த திருப்பி லம்ம மத்த. கேள்விதான் வருது. விட விட கேட்டா இதுல கேள்விதான், அதான் பிரச்சனை. விடையை கேட்டால் ஒரு செகண்ட் நீட்ட வேண்டிய இடங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? ஒரு செகண்ட் ஆ, நீட்டி ஓதுற இடங்கள் வசனத்தின் இறுதியில. எத்தனை இருக்குது? ஓ கேட்கிற கேள்வி கூட வருது இல்ல. கேக்குது இல்ல சரத். உங்களோட ஃபோன்லாம் பிரச்சனை ஃபுல் இல்லை. சவுண்ட்ல தான் வச்சு. ஃபுல் சவுண்ட்ல வச்சிரும் கேக்குது இல்ல. இப்ப சொல்லுங்களே. ஒரு செகண்ட் நீட்டி ஓத வேண்டிய இடங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 9 இடங்கள். 9. ஓ அதுல சொல்லுங்க இப்போ 9 பாப்போம். 9 இடங்கள் இருக்குது. ஆ.
அதுல அதுல ம், சொல்லுங்க 9. அலிஃப் வந்தா ஒரு செகண்ட் நீட்டி ஓத வேண்டும் ஒன்று அலிஃப் வந்தால். ஆ ஆம், 9ல 1 சரியா பெட்டு. மொத்த 10. ஓ, பத்தக மத்து கசர மத்து லம்ம மத்து என்ற எழுத்துக்கள் வந்தா அந்த இடத்துல நீட்டுறது. அப்போ 4 சரி. 5 அடுத்த 5. பத்தக அடுத்தது மத்தினுடைய எழுத்துக்கள் எது வந்தாலும் ஒரு செகண்ட் நீட்டணும் கடைசியாக ஒரு செகண்ட் அது பிள்ளை அப்படி நீட்டுறது. யார்கிட்ட இருந்து அப்படி சொல்லி தரல யாரும். இது இந்த குழப்பம் தான் ம். வரப்படாது. ஆ மத்த எழுத்து எது வந்தாலும் ஒரு செகண்ட் நீட்டி ஓதுன வசனத்தை ஒரு கடைசி செகண்ட் சொல்லி தரல அப்படி. அப்படி ஒன்று இல்ல. அப்படி இல்லையா? நிறுத்தி நிறுத்தி ஓதுறது. படிக்கிறது நிறுத்தி ஓதுறதா நீட்டி ஓதுறதா? ம், ம். நான் படிச்சேனால எனக்கு மாறி போட்டு தெரியும். இந்த எழுத்துல எது வந்தாலும் நிறுத்தி ஹம், ஒரு செகண்ட் நீட்டணும்னு சொல்லி தரல இல்லையா நீங்க அப்ப? அது எல்லாம் இல்லையா அப்ப எனக்கு? அதுதானே பாத்தீங்களா? அப்ப சரி நீங்க போன கிளாஸ்ல எல்லாம் விளங்கிட்டு நான் பார்த்துட்டு வான்னு அலீஃப் சொன்னீங்க. நீங்க ஏன் சொன்னீங்க? நான் சொல்லல. அலீஃப் வந்தா ஒரு செகண்ட் நீட்டுறதானே சார்? அது நான் சரின்னு செய்யிட்டேனே. சரிதானே? ஓ, அடுத்த 5 தான் நான் கேட்ட கேள்வி. அடுத்த 5 தான். வசனத்தில் முதலாவது சரி. மொத்தம் 5 வசனத்தில் சொல்லிட்டீங்க. அடுத்து 4 சொல்லிட்டீங்க. மொத்தம் 5 சொன்னா சரி. வசனத்தில் இறுதியில் பத்தகத்தைன் வந்தா ஒரு செகண்ட் நீட்டுறது தானே? வசனத்துல இறுதியில் வசனத்தில் இறுதியில் பத்தகத்தைன் வந்தா. ஓகே அதுவும் சரி. ம். பத்தது ஆ, அடுத்தது வரல கொஞ்சம் ஆவியாது. பத்தகமத்து கசரமத்து லம்ம வந்து இந்த இதுல மூன்று வந்தாலும் ஒரு செகண்ட் நீட்ட வேணும். 3. சரியா? நீங்க நம்பரோட சொல்லுங்க. 9 ம். சொல்லணுமே இப்ப நீங்க. இப்படி ஒவ்வொன்றாச்சுன்னா கடைசி நம்பர் ஓ. 15 ஆயிடும். ஆ நம்பரோட சேர்த்து சொல்லுங்க. முதலாவது 2வது 3வது நம்பரோட சேர்த்து சொல்லுங்க பாருங்க. முதலாவது அலிஃப் வந்து ஒரு செகண்ட் நீட்ட வேண்டும். இரண்டாவது வசனத்தின் இறுதியில பத்தக பத்தகத்தைன் வந்தா ஒரு செகண்ட் நீட்ட வேண்டும். உம் அடுத்து பத்தக மத்து கசர மத்து லம்ம வந்து இதுல மூன்று மூன்று இது வந்தாலும் ஒரு செகண்ட் நீட்ட வேண்டும். சரியா? இப்ப எத்தனை மொத்தம் சலிக்கிறீங்க இப்ப சொல்லுங்க பாப்போம். மொத்தம் 9ல எத்தனை சலிக்கிறீங்க? ஒன்பது ஒன்பது ஆ ஒன்பது. இல்லையா அப்படியா? ஓ. ஆ ஓவா 4 தான் சலிக்கிறீங்க. அதான் நம்ம நம்பரோட சொல்ல சொன்னது. ஆ. ஓ, ரைட் ரைட். நாலு. மத்த இப்ப இப்படி வரும். அலிஃப் வந்தா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு. மத்த பத்தி உங்களுக்கு ஸ்டார்டிங் கேட்ட கேள்விகளுக்கு உங்களோட விடைகள் சரியா வந்திருக்கு. மத்திட என்ன, மத்திட வகைகள், அடுத்தது மத்திட ஓ. வகைகளுக்கு இடையில் உள்ள வேறுபாடுகள், அடையாளங்களுக்கும் எழுத்துக்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் இதுகள் சரியா வந்திக்குது. மத்தியில ஒரு செகண்ட் ஓ. நீட்ட வேண்டிய அளவு என்ற ஒரு கேள்விதான் நம்ம மனசு பிள்ளையா வந்திக்குது. அதே மாதிரி இந்த மத்தினுடைய அடையாளம் வந்தா எத்தனை செகண்ட் நீட்டணும்? 3 செகண்ட். வெரி குட். அதுவும் சரி. அப்ப அது பேர் ஒரு என்ன? செகண்ட். 3 செகண்ட் 3 செகண்ட். இப்ப எது 1 செகண்ட் எது 3 செகண்ட் அடுத்த பிரச்சனை. இப்ப குழப்பப்படாது, குழப்பத்துல ஈடுபடாது. நீங்க சொன்ன அது 3 செகண்ட். எதுக்கு 3 செகண்ட் இடணும்? மத்தினுடைய அடையாளங்கள்ற இந்த எது வந்தாலும் சரி மத்தினுடைய அடையாளங்கள். மத்தினுடைய அடையாளம் எது வந்தாலும் 3 செகண்ட் அப்படியா? ஓ. ஓ. இது பிழை. மத்தினுடைய குறியீடுகள் ஆ, மத்தினுடைய அடையாளங்கள் மது என்றால் நீட்டுதல். மதுன்ற நீட்டுன்னு சொல்லி தந்தீங்க தானே? மது என்றால் நீட்டுதல். ஓ ம். திருப்பி மத் திருப்பி அங்க திருப்பி திருப்பி மத் ரிப்பீட் ஆகினா டைம் தான். நீ திருப்பி அதுதான் போறீங்க.
நான் ஓ நீங்க பார்த்தா அது பொருள் வருது இல்ல. இப்ப அதை சொல்லித்தான் நான் ரிப்பீட் பார்த்து கொள்றேன். நீங்க உங்களோட ரெக்கார்டை பார்த்து எனக்கு அடுத்ததை தொடங்க சொல்லி சொல்றாங்க. மத்தினுடைய ஒரு செகண்ட் நீட்ட வேண்டிய இடங்கள் தான் நீங்க பார்த்துட்டு வரணுமா? மத்தெல்லாம் சரி, அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. வேற ஒன்று பார்க்கணும், அதை மட்டும் பார்த்துட்டு வரல. ஒரு செகண்ட் நீட்ட வேண்டிய 9 ரன் சொன்னீங்களே, 9ஐயும் தெளிவாக குழப்பம் ஓ இல்லை நம்பரோட செலுத்தி ரெடி ஆயிட்டு வாங்க. சரியா? மத்தெல்லாம் சரி உங்களோட பாப்பா, அதுல இது போகும். சரி.